ஒரு நல்ல அப்பா, அவர் கஷ்டப்படுறார். ஆனா பிள்ளை வந்து அவர் கஷ்டத்த பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ஆனா பிள்ளை வந்துட்டு ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். அன்பானவனும் இருக்கான். அப்ப ஒரு தந்தை நினைத்தால் கடன் வாங்கி கூட பிள்ளைக்கு கடமையை செஞ்சு நல்லா வச்சுக்குவாரு. அவரால இயல்பா கொடுக்க முடியல. அதனால என்ன பண்றாருன்னா, கடன் வாங்கினாலும் பிள்ளையுடைய தேவையை பூர்த்தி செய்றாரு. அதுபோல தான் விதியில வந்து நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தாலும், குலதெய்வம் நினைத்தால் அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்பது வேதம் சொல்லிய கருத்து. நான் சொல்லும் கருத்தல்ல. மகா பெரியவருடைய வார்த்தைகளில் அதிகமாக வருந்த சொல் வந்து குலதெய்வ வழிபாடு என்பார்கள். ஒரு ஆபத்து. குலதெய்வம் வழிபடுகிறவனுக்கு வந்து ஆபத்து என்பது வந்து கடுகளவு தான் நடக்குமே தவிர மலையளவு நடக்கவே நடக்காது. ஆகவே தலை சிறந்த ஒரு மார்க்கம் குலதெய்வ வழிபாடு. அனைவரும் அதை செய்யுங்க. விதி என்ற கோட்பாட்டுக்குள் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். விதி நம்மைக்காக பயப்படவே பயப்படாது, அஞ்சவே அஞ்சாது, தன்னுடைய கடமைகளை அது குறைத்துக் கொள்ளாது. நான் ஏற்கனவே சொன்னது போல சமாதானம், பக்தி, தர்மம், குலதெய்வ வழிபாடு இவைகளை வந்து மேற்கோள் காட்டி மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பூமியில் வாழும் காலம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். நாம் வாழ்வதை எண்ணி இறைவனும் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா விதியில் கோட்பாடு அழுவதனால், புலம்புவதனால், கவலைப்படுவதனால், பயம் கொள்வதனால் எக்காரணத்தை முன்னிட்டு விதி தன் கடமையிலிருந்து தவறாது. ஆகவே என்னுடைய அனுபவ கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடித்திருக்குங்கிற நம்பிக்கையில தான் என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், வெற்றி அடையுங்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களோடும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.